பாத்தீங்கன்னா நான் கிருத்திகா கிட்ட கேக்குறேன். கிருத்திகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு content creator. I just would like to ask you, நீங்க ஒரு content creator இருந்து இப்படி நீங்க 3 staff எடுத்து வந்திருக்கீங்க. I saw your staff. இப்படி நீங்க 3 staff வச்சுக்கிட்டே content creator. Can you share about this? Alright, what's up everyone? எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்பா ஸோ அவங்க கேட்ட கேள்வி படிச்சு கேட்ட கேள்விக்கு என்னோட ஆம்பிஷனே வந்து ஒரு நடிகனா ஆகணுன்றது தான். அதான் என்னோட பேஷனும் கூட. ஸோ நான் அஃபிலியேட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாள் திடீர்னு பூம் ஆயிடுச்சா, நான் வெளியே கிராப் ஓட்டிட்டு இருந்தேன்னா, ஸோ அந்த சம்பாத்தியத்தை தாண்டி எனக்கு வந்து டெய்லி அஃபிலியேட்ல அது கிடைக்க ஆரம்பிச்சிச்சா, இதை வெறித்தனமா செய்ய ஆரம்பிச்சேன்னா 4 மாசத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சா, ஒண்டியா செய்ய முடியல. யூசி ஒரு நாளைக்கு நான் 20 வீடியோ ஷூட் பண்ணுவேன் தனியா வீட்டில். ஒரு நாளைக்கு 20 வீடியோ, அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஒரு 5 வீடியோ ஷூட் பண்ண போய் நம்மளுக்கு டெய்லி சாம்பிள் வந்து ஒரு 10-20 சாம்பிள் வர ஆரம்பிச்சோன்னே, ஸோ அந்த வீடியோ ஒண்டியா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி அந்த லிங்க் எல்லாம் செல்லருக்கு அனுப்புறதுல வந்து ஒரு பெரிய தலைவலி. அது ஒரு பெரிய ஒரு பைத்தியம் பிடிக்கிற வேலை. ஒரு கட்டம் பர்ன் அவுட் ஆயிருச்சு, ஐயோ முடியல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல என்ன மாதிரியே பேஷன் இருக்கிற எனக்கு வந்து யங் பீப்புள் தான் வேணும்னு தேடினேன். ஏன்னா அவங்க தான் நல்லா துருதுருப்பா இருப்பாங்க, நம்ம கொடுக்குற ஐடியாஸோட இன்னும் டபுள் மடங்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல இவர் தான் நம்ம கேமராமேன் பிரா. ஸோ இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஷூட் பண்ணது. அண்ட் ஆல்சோ மை பாய் இஸ் மை ப்ரொடக்ஷன் மேனேஜர் மிஸ்டர் டெஸ்மன். அண்ட் ஆல்சோ என்னோட எடிட்டர், என்னமோ கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லாம நின்றுட்டு இருப்பான் அவன். ஸோ இவங்க 3 பேரும் ஒருத்தனை வண்டி தான் நான் வந்து வற்புறுத்தி வாடா என் கூட வேலை செய்யன்னு கூப்பிட்டு வந்தேன். இவங்க 2 பேரும் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. ஒரு நாள் மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு கேமரா பிடிக்கும், எடிட்டர் பிடிக்கும், ஜாயின் பண்ணலாமா? சரி வாங்க ஜாயின் பண்ணோம். ஸோ அப்படிதான் வந்து நான் ஹையர் பண்ணேன். ஸோ எனக்கு வர வருமானத்தை வச்சு நான் வந்து என்னோட பிசினஸ்க்கு நான் வந்து பம்ப் பண்ணேன். என்னோட கனவு வந்து படம் நடிக்க போகணும், சினிமா எடுக்கணும், ஒரு சொந்த ஃபேஷன் கம்பெனி, ஃபேஷன் சட்டை செய்யணும், ஒரு ப்ரொடக்ஷன் திறக்கணும், ஒரு ஸ்டுடியோ திறக்கணும். அதுக்கான வேலைகளும் ஓடிருச்சு, இதெல்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் நான் செய்யணும்னா ஐ நீட் அ டீம் வித் சேம் மண்டை. அந்த டீம், அந்த மண்டை இல்லைன்னா யூ கேனாட் ஒர்க், யூ கேனாட் கோ ஃபர்தர். ஸோ அந்த மாதிரி சேர்ந்தவங்க தான் அவங்க. ஸோ வர வருமானம் நம்மளே வச்சுக்க முடியாது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் திருப்பி அதை டபுளா நம்ம எடுக்கும். அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி.